வணக்கம் மக்களே. இன்னைக்கு நான் பார்க்க போற வீடியோஸ் எத பத்தினா டங்ஸ்டன் அத பத்தி பேசியே ஆகணும். ஆக்சுவலா மதுரையில இருக்கோம். அரிட்டாப்பட்டி கிட்டத்தட்ட ஒரு 40, 50 கிலோமீட்டருக்குள்ள தான் இருக்கு. ஸோ இத பத்தி நம்ம பேசி தான் ஆகணும். இப்போ எத்தன மக்கள் கிட்டத்தட்ட லட்சக்கணக்கான மக்கள் பல கிராமங்கள் சேர்ந்து தமுக்க மைதானம் வரைக்கும் வந்து ஜல்லிக்கட்டு போராட்டம் ஐகானா இருந்த இடம் எதுன்னா தமுக்க மைதானம். ஸோ அது வரைக்கும் வந்து போராட்டம் பண்ணி நேத்து முடிஞ்சிருக்கு. இது நீங்க செயல்படுத்தல. அதாவது இந்த டங்ஸ்டன்ற இந்த கனிம பொருள எடுக்காம இருக்கணும் அப்படின்னு சொல்லி தடை செய்யுங்கன்னு சொல்லி போராட்டம் பண்ணிட்டு போயிருக்காங்க. இத பத்தின டீட்டெயிலா பேச வேண்டியது இருக்கு. ஸோ நம்ம டங்ஸ்டன பத்தி பேசி தான் ஆகணுன்றத விட, நம்ம ஊர்ல நடந்திருக்கு. இந்த விஷயத்த பேசி தான் ஆகணும். ஸோ இத நம்ம கடந்து போறதுக்கு நம்ம என்ன எம்ஜியா? ஸோ எம்ஜி மதுரை தான். மதுரைக்காரன் அங்கங்க சொல்லிக்கிறான். ஆனா மதுரையில ஒரு இன்சிடென்ட்ஸ் நடந்திருக்கு. பேசவே இல்ல. ஊர் உலகத்துல தான் பேசுறாப்ல. ஜப்பான்ல அங்க கூப்பிட்டாங்க, இங்க கூப்பிட்டாங்க. மதுரைய பத்தி பேச மாட்டேங்காப்ல. சரி ஓகே. நம்ம வந்து எம்ஜி கிடையாது. எம்கேஆர். ஸோ நம்ம அத பேசி தான் ஆகணும். வாங்க வீடியோக்குள்ள போலாம். மதுரையில் மேலூர் பகுதியை சார்ந்த 50க்கும் மேற்பட்ட கிராமங்கள் கிட்டத்தட்ட 2 லட்சத்துக்கும் மேற்பட்டவர்கள் திரண்டு விட்டார்கள். இன்னும் 2 லட்சம் பேர் வந்து கொண்டிருக்கிறார்கள். எனவே உணர்வுக்கு மதிப்பளித்து தமிழ்நாடு அரசு கொள்கை பூர்வமாக பாதுகாக்கப்பட்ட பல்லுயிர் மேம்பாடு மற்றும் தொல்லியல் மற்றும் வேளாண் பாதுகாக்கப்பட்ட மண்டலமாக 110 விதியின் கீழ் சட்டமன்றத்தில் முதலமைச்சர் அறிவிக்க வேண்டும். இந்த டங்ஸ்டன்ற கனிம பொருள் எடுக்கிறதுக்கான காரணம் என்ன? பூமிக்கு அடியில தோண்டி எடுக்கணும் இவங்களுக்கு என்னன்னா, இப்ப வெளி உலகத்துல இருக்கக்கூடிய கனிமத்தெல்லாம் வச்சு எல்லாத்தையும் இப்போ கிழிச்சிட்டானுங்க. இப்ப என்ன பண்ணா பூமிக்கு அடியில தோண்டி கிழிக்கணும். உங்களுக்கு புரியுதா? விவசாய நிலமா இருக்கும். நிறைய மக்கள்கள் வாழ்ந்துட்டு இருப்பானுங்க. ஒரு கோயில்கள் இருக்கும். குறிப்பா அங்க வந்து குடைவரை கோயில்கள் இருக்கு. புத்த மனம், அந்த மாதிரி சமண மயம் இதெல்லாம் இருக்குல்ல. இதெல்லாம் குடைவரை கோயில் இருக்கு. ஸோ சமண படுக்கைகள் இருக்கு, கல்வெட்டுகள் இருக்கு, பல என்வரன்மெண்ட் இருக்கு, ஏகப்பட்ட நீர்நிலைகள் இருக்கு. குறிப்பா சொல்ல வேணும் அப்படின்னா பல அரிய வகையான பறவைகள் இருக்கு. ஸோ இது ஒரு முக்கியமான ஏரியான்னு சொல்லி ஆல்ரெடி கனெக்ட் பண்ணி தான் வச்சிருக்காங்க. இந்த இடத்துல நீ தோண்டி மைனிங் பண்ணணும். அதாவது மைனிங் சொல்றத விட தோண்டி அந்த டங்ஸ்டன்ன்றதை எடுக்கணும். ஏன்னா உங்களுக்கு அப்படிதானே அந்த மூளை வந்து எப்படி இந்த லெஃப்ட் சைடு வேலை செஞ்சுனாலே இந்த வேலைலாம் பண்ண தோணும். மனுஷனுக்கு மூளை ஒரே ஒரு விஷயம் தாங்க, இந்த டங்ஸ்டன் எடுக்கிறதுனால எவ்வளவு பாதகம் சாதகம்ன்றதை பார்க்கணும். நம்ம டீட்டெயிலா உள்ள போய் இதுக்கு மக்களுக்காகவோ இல்ல கவர்மெண்ட்டுக்காகவோ இல்ல இந்த கார்பரேட்டுக்காகவோலாம் பேச போறது இல்லை. ரியாலிட்டி என்ன அதை பத்தி தான் பேச போறோம். என்ன மேட்டர் அப்படின்னா, அந்த டங்ஸ்டன்றவங்க வந்து கனிமம் எடுக்க வராங்கன்னு வச்சுக்கோங்களேன். அங்க இருக்க எல்லா மக்களும் போராடுறாங்க. ஐயோ பயமா இருக்கு. ஒரு குறிப்பிட்ட கிலோமீட்டர் கணக்குல அவங்க வந்து உள்ள தோண்டி மைனிங் பண்றாங்கன்னு வச்சுக்கோங்களேன். எடுக்கிற தாது பொருட்களை கரெக்டா பிரிக்கல அப்படின்னா, தனிமம் இருக்குல்ல, தனிமங்களை கரெக்டா பிரிக்கல அப்படின்னா மெர்க்குரி வரும். ஸோ மெர்க்குரி பிரியும் போது ஒரு சில விஷயங்கள்னால ரேடியேஷன் ப்ராப்ளம் வரும். கேன்சர் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. தவறாக பிரித்தால், அதாவது அக்யூரேட்டா கரெக்டா அதுக்கு கொடுக்கப்பட்ட வேலைகள், அதுக்கு கொடுக்கப்பட்ட நிதி ஒதுக்குவாங்கல்ல, இந்த வேலை பார்க்கறதுக்கு இந்த நிதி, இந்த ஃபேக்டரியில இத்தனை பேர் வேலை பார்க்கணும், இவ்வளவுதான் எடுக்கணும், இவ்வளவுதான் பண்ணணும்னு ஒரு வரைவு இருக்கும்ல. அந்த வரைவை கரெக்டா பயன்படுத்தினாங்க அப்படின்னா பாதகம் கொஞ்சம் கம்மி. பட் இருந்தாலும் பூமிக்கடியில் தோண்டி எடுக்கும் போது அங்க இருக்க நீர்நிலைகள் பாதிக்கப்படும். பல என்வரன்மெண்ட் ப்ராப்ளம் வரும். அரிய வகையான உயிரினங்கள்லாம் இங்க வாழ்ந்துட்டு இருக்குன்னு சொல்றாங்க. பறவைகள் இந்த மாதிரி. ஸோ அப்ப நீர்நிலை பாதிச்சுன்னா அந்த பறவைகள் பாதிப்பாங்க. ஏன்னா மீன்கள் தின்னுட்டு அந்த மாதிரி இதெல்லாம் தின்னுட்டு தானே வந்து வாழ்ந்துட்டு இருக்கு. ஸோ அப்ப நீர்நிலை பாதிக்குதுன்னா மீன் பாதிக்கும். மீன் பாதிச்சுன்னா பறவைகள் பாதிக்கும். பறவைகள் பாதிக்குது அப்படின்னா மனுஷ பறவைகளை நம்ம பாதிக்க மாட்டோமா? ஸோ நம்மளும் பாதிப்போம். ஏன்னா தண்ணி தான் எடுத்து குடிச்சிட்டு இருக்காங்க. ஸோ இப்போ இவ்வளவு பிரச்சனைகள் இருக்கு. இப்படி இந்த தனிமத்தை எடுக்கிறதுக்கான காரணம் என்ன? இதான் மேட்டர். இந்த டங்ஸ்டன்றது வந்து ரொம்ப முக்கியமான விஷயம். கோல்டோட ஒப்பிட்டு பேசுறாங்க. ஏன்னா கோல்டு தான் கிட்டத்தட்ட விண்வெளி வரைக்கும் போச்சு. செயற்கைக்கோள் இதெல்லாம் பயன்படுத்தினாங்க. இப்போ இது எதுக்குன்னா செயற்கைக்கோளுக்கு பயன்படுத்த மாட்டாங்க. இது ராக்கெட் போகுது பாத்தீங்களா, அந்த செயற்கைக்கோளை தாங்கி கொண்டு போகுது இல்ல ராக்கெட், அந்த ராக்கெட்டோட முனை பகுதி இருக்குல்ல, ஸோ அது டங்ஸ்டன் பயன்படுத்துவாங்க. ஏன்னா அது வந்து அதோட ஃபாரன்ஹீட்னு சொல்லுவாங்கல்ல, உருகுநிலை. அந்த உருகுநிலை வெப்பநிலை அதிகம், இரும்பை விட அதிகம், கொஞ்சம் வலிமையான விஷயம். ஸோ அதுக்காக அதை பயன்படுத்துறாங்க இந்த மாதிரிலாம். ஓகே, நல்ல விஷயம் தானே ப்ரோ அப்படின்னு நீங்க கேட்கலாம். இதோட பெனிஃபிட்ஸ் பார்த்தீங்கன்னா, அந்த டங்ஸ்டனோட பெனிஃபிட்ஸ் பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்குங்க. அன்றாட நம்ம பயன்படுத்திருக்க எரிஞ்சிட்டு இருக்கு லைட் இருக்குல்ல, இது எல்இடி லைட்டு. ஸோ இதை கட் பண்ணிக்கலாம். ஸோ குண்டு பல்ப்ல இருக்குங்க, அதில் ஒரு வயர் மாதிரி இருக்குல்ல, புழு மாட்டை, அந்த புழு கூட அந்த டங்ஸ்டனால தான் பயன்படுத்திருப்பாங்க. ஏன்னா அது ஒளிரும், பட் அது உருகிறது. ஸோ அந்த மாதிரி, ஏன்னா கரண்ட் ஹீட் அதிகம் இல்லை. ஸோ அந்த அளவுக்கு உருகிற அளவுக்கு அந்த லைட்ல பவர் வராது, வெளிச்சம் வராது, சூடு வராது. ஸோ அதனால அது லைட்டா கொடுக்குது. இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடந்துகிட்டு இருக்கு. சின்ன சின்ன பொருட்கள் இருந்து ட்ரில்லிங் போடுறாங்கல்ல, ட்ரில்லிங் மிஷின்ல இருந்து அந்த வெட்டுறாங்கல்ல, இந்த ஒரு சில விஷயங்களை போர் போடுறாங்கல்ல, குடையறக்கூடிய விஷயங்கள், எந்தெந்த விஷயங்கள்லாம் கடினமான விஷயங்கள் பண்றாங்களோ, அது இரும்போட ஒப்பிட்டு பண்றாங்களோ, அந்த எல்லா இடத்துலையும் இந்த டங்ஸ்டன்ற ஒரு விஷயம் பயன்படுத்துறாங்க. ஏகப்பட்ட விஷயங்களுக்கு. குறிப்பிட்டு அந்த அல்ட்ரா ஸ்கிரீனிங்லாம் பண்ணுவாங்கல்ல, ஸ்கேனிங் பண்ணுவாங்கல்ல, ஸ்கேனிங் பண்றதுக்கான குழல்கள் இருக்கும்ல, யூஸ் பண்ற பைப்புகள்லாம் இருக்கும்ல, அதுக்கும் இந்த டங்ஸ்டன் முக்கியமா பயன்படுத்துறாங்க. இதோட பெனிஃபிட்ஸ் நிறைய இருக்கு. ஓகே, பட் இதை எடுக்கிறனால கேன்சர் வரும், தவறான ஒரு விஷயத்தினால வரும்னு சொல்றாங்க. ப்ரோ இவங்கெல்லாம் கார்பரேட் நல்லா தான் பண்ணுவாங்க. கார்பரேட் நல்லா தான் பண்ணுவாங்கன்னு நம்மளால சொல்ல முடியாது.
இதை யார் பண்றா அப்படின்னா நம்ம வேதாந்தா குழு, அதாவது நம்மளுடைய வேதாளம் தான் பண்ணுது. வேதாளம் வேற பேர்ல வந்திருக்கு. எலெக்ஷன் முடிஞ்சு 1 மாசத்துக்குள்ள செங்கதிர்மலையில காப்பர் ஃபேக்டரி அமைஞ்சாகணும். ஓகே, அந்த கம்பெனிய பேர் மட்டும். நான் பேரை மாத்தி அப்ளை பண்ணிக்கிறேன். அந்த ஃபேக்டரி என்னோடதுனே தெரியாது. ஆனா மலைவாழ் மக்கள் அங்கிருந்து நகர்த்துறதெல்லாம் சாதாரண விஷயம் இல்ல சார். அதாவது மாறுபடத்துல ஒரு மரியாதை போச்சுல, அந்த மாதிரி காமெடி தான் மருவை வச்சு ஓட்டிட்டு வந்திருக்காப்ல. பெருமாளை அரெஸ்ட் பண்ணிருக்கோம். அப்ப இனிமே எந்த பிரச்சனை இல்லாம மைண்ட் சொல்லி ஆரம்பிக்கலாம்ல. அப்படிதான் இருக்குன்னு நினைக்கிறேன். என்னங்க சந்தோஷப்பட வேண்டிய விஷயத்தை போய் பிரஷர். இந்த அரிட்டாப்பட்டி மக்களோட பயம் என்ன அப்படின்னா, கொஞ்சம் கொஞ்சமா போய் நாளைக்கு எங்களுடைய இடத்தெல்லாம் ஆக்கிரமிப்பு பண்ணுவாங்க, இது விரிவாக்கம் பண்ணுவாங்க, இது இன்னும் நம்ம தேவைப்படுது. ராஜஸ்தான்ல இருக்குன்னு சொல்றாங்க. ஸோ விரிவாக்கம் படுத்துறாங்க அப்படின்னா நம்ம கிராமங்கள்லாம் பாதிக்கும், இதை நம்பியே இருக்க மக்களுக்கெல்லாம் பாதிக்கும்னு சொல்லுவாங்க. எனக்கு ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது. அது ஏன் இந்த விவசாய நிலம், இந்த அக்ரிகல்ச்சர் லேண்டு, இயற்கை சூழல் இருக்க இடத்துல ஏன் இவங்க குடையிறாங்க? ஏன் வேற இடமே இல்லையா? ராஜஸ்தான் சொல்றாங்க, ராஜஸ்தான்ல மோஸ்ட்லி பாலைவனம் தானே. ஸோ அங்கே போய் எடுக்கலாமே. அங்கே பாலைவனமாக போயிருப்பது, ஏற்கனவே தரிசு நிலம் தான். ஸோ அங்கே போய் நீங்கள் இந்த மாதிரிலாம் எடுக்கலாம்ல. இன்னும் ஒரு சில இடங்கள்லாம் சொல்றாங்க சைனால தான் அதிகமாக இருக்குன்னு சொல்றாங்க. உலகத்திலே அதிகமாக இருக்குது சைனால தான். ஸோ அப்போ அங்கே எடுத்துட்டு அங்கேருந்து ஏற்றுமதி பண்ணிக்கலாம், இறக்குமதி பண்ணிக்கலாம். அதெல்லாம் ஏன் பண்ண மாட்டேறீங்க? அது ஏன் தமிழ்நாட்டில் குறிப்பாக அந்த வரலாற்று சூடுகள், தொல்பொருள் ஆராய்ச்சி இருக்குல்ல, அங்கே அதிகமான விஷயங்கள் எடுக்கப்படுது. இதனால அதுவும் பாதிக்கப்படும். உங்களுக்கு புரியுதா? ஒரு சில விஷயங்களை செதைக்க ட்ரை பண்றாங்க. இவங்க பண்ணக்கூடிய விஷயங்கள் என்னன்னா, கார்ப்பரேட் வந்து ஒரு விஷயத்த பண்ண வராங்க அப்படின்னு சொல்லுவாங்க. காலகட்டங்கள் என்ன ஆகும் அப்படின்னா, ஒரு சில வரலாற்றுகள் அழிக்கப்பட்டிருக்கும். நீங்க அப்படி ஒரு வரலாற்று இருக்குன்றதே மறந்து போயிருங்க. இப்பவே ஏகப்பட்ட பேருக்கு வரலாறுன்னு என்ன தெரியாது. ஸோ அவன்கிட்ட போயிட்டு எனக்கு தொல்படிமம்னா என்ன, அங்க இருக்க கல்வெட்டுலாம் இருக்கு இன்னமும், அந்த பிராமி எழுத்துன்னு சொல்லுவாங்கல்ல, அந்த எழுத்துக்கள்லாம் இன்னும் இருக்கு. ஸோ அதோட வேல்யூ தெரியல நமக்கு. ஏன்னா தேக்கரிக்கி வச்சிருக்காங்கடா அப்படின்னு சொல்லிட்டு ஆடு மேய்ச்சி மாட்ட போயிடுறோம். ஸோ நமக்கு தெரியல அது வேல்யூ என்ன அப்படின்னா, ப்ரோ அது என்ன ப்ரோ அவ்வளோ பெரிய முக்கியமான விஷயமா? வரலாறு மறந்த அப்படின்னா இப்படி எவனாவது வந்து இங்கே கொடையிறேன் அங்கே கொடையிறேன்னு வந்து உட்காருவான். ஏன்னா அது ஓன் இடம், பல காலங்காலமா இங்கே குடியேறிருக்காங்க. நம்ம ஆட்கள் என்ன சும்மா அந்த வேலையை பார்ப்பாங்க, ஃபியூச்சர் கணிக்காம அந்த வேலையை பார்த்துருப்பாங்க. எப்படி இருந்தாலும் ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்தில் இந்த திருடைங்க ஒவ்வொரு இடத்துலையும் வந்து திருடுவாங்க. ஸோ இது மொத்தமாக திருடக்கூடாதுன்றக்காக முக்கியமான மலைகள் எல்லாம் குன்று எடுக்கும் இடம்லாம் குமரன் இருக்கும் இடம்னு சொல்லிட்டு கோயில் வச்சுட்டாங்க. சும்மாலாம் இங்கே கோயில் வைக்கல. அது எல்லாத்துக்கும் ஒரு காரணம் இருக்கு. இந்த கோயில்கள் மலைகள்லாம் அந்த கோயில் வைக்கிறனால அந்த விஷயங்கள்லாம் என்னன்னா, கிரக நிலைகளோட ஆற்றல் இருக்குல்ல, அது படுறதுக்காக. அந்த டைமிங்லாம் டவர்லாம் இல்லை, ஏகப்பட்ட மாடியெல்லாம் இல்லை. நான் சொல்றது வந்து குறிப்பிட்ட காலகட்டங்கள்ல, அதுக்கு முன்னாடி காலகட்டங்கள்ல போனீங்க, குமரிக்கண்ட காலகட்டத்துலாம் போனீங்கன்னா வானுயர கட்டடங்கள்லாம் வேற லெவல்ல இருந்தாங்க. ஸோ அந்த மாதிரி வானுயர கட்டடங்கள்லாம் இருந்திருக்கு. வரலாற்றுல நீங்க படிச்சீங்கனாலே, பூம்புகார்ல படிச்சீங்கனாலே 3 மாடி வீடு வரைக்கும் இருந்திருக்கு. உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன். ஸோ அந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருந்திருக்கு. பழங்காலத்துல இருந்திருக்கு. இப்போ நம்ம வீடு கட்டிலாம் வாழல. நம்ம ஆதி காலத்திலேயே பைப் லைன் போட்டு, அதாவது செப்டிக் டேங்க்லாம் ரெடி பண்ணி பைப் லைன் போட்டு வாழ்ந்திருக்கோம். தொல்பொருள் ஆராய்ச்சி இருக்கு, கீழடி இருக்குல்ல, கீழடியில் செக் பண்ணியிருக்காங்க. என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, கீழே வந்து பைப் லைன் மாதிரி போகுது. எதுல பண்ணியிருக்கோம்? காப்பர்லையோ இல்ல பிளாஸ்டிக்லயோ இல்ல இரும்புலையோ இல்ல, மண், சுடுமண்ணை வச்சு பைப் போட்டிருக்காங்க. அந்த காலத்திலேயே பைப் லைன் போட்டிருக்காங்க. இப்பயும் தோன்றாங்களே, சும்மா ரோடு போட்ட பிறகு தான் இவங்க தோண்டணும்னே தோணும். நல்லா இருக்கிற ரோட்டை தோண்டி போட்டு குப்பையாக்கிட்டு போயிடுவாங்க. அங்கே தண்ணி தேங்கி கொசு கடிச்சு சாகு, மலேரியால சாகு, டெங்குல சாகு. அப்புறம் டெங்குக்கு மருந்து கொடுக்குது. என்னங்கடா டே. சரி ஓகே, அந்த காலத்துல பாருங்க மண்ணை வச்சு பைப் லைன் போட்டு வாழ்ந்துருக்காங்க மாளுக. அப்ப எந்த அளவுக்கு அவனுடைய நுணுக்கம் இருக்குன்னு யோசிச்சு பாருங்க. கீழடியை பத்தி பேச போனோம்னா ஏகப்பட்ட பேர் பேசலாம். அப்புறம் என்ன கீழடியை பத்தி இவ்வளவு புகழ்ந்து பேசுற அப்படின்னா, மதுரைக்குள்ள இருக்கனால அப்படி சொல்றேன். அப்புறம் பைத்தியமே, கீழடிலாம் ஒரு மேட்டரே கிடையாது. கீழடியோட குமரிக்கண்டம் ஒன்று இருக்கு, அதுதான் பெரிய மேட்ரு. கீழடியை நீ புரிஞ்சுக்கிட்டாதான் குமரிக்கண்டத்தை புரிஞ்சுக்க முடியும். உலகம் முழுக்க ஒரே மாதிரி ஒரு பேட்டர்ன் நடந்திருக்கு. தொல்பொருள் பனிமம் இருக்குல்ல, அதாவது தோண்டி எல்லாம் பூமிக்கடியெல்லாம் தோண்டிட்டு இருக்கோம். இதெல்லாம் பூமிக்கடியில இத்தனை அடிக்கு மேல எப்படி போச்சு? இதுதான் கேள்வி வந்திருக்கணும் எல்லாருக்குமே. எல்லாருமே மேலே வாழ்ந்துட்டு தான் இருந்தோம். ஒரு கட்டத்துக்கு மேலே அந்த வீட்டெல்லாம் விட்டுட்டு போயிட்டோம்னா உடஞ்சு செதஞ்சு கீழே விழுகும். ஒரு குறிப்பிட்டு 1 அடிக்கு மண் வந்து விழுகுதா, ஓகே, 1 அடி 2 அடிக்கு மண் வந்து நிற்கும்பா, அவ்வளோதான்ப்பா. எல்லாரும் அங்கே வாழ்ந்த மக்கள்னால திருப்பி மண் வந்துச்சா தூர்வாரி திருப்பி வீடு கட்டிட்டு வாழ்ந்துருவோம். அது எப்படி இத்தனை அடிக்கு கீழே பூமிக்கடியில எப்படி இத்தனை படிமங்கள் போச்சு? ஒரு முழுமையான வீடு கட்டடங்கள் எல்லாமே பூமிக்கடியில எப்படி போச்சு? இந்த கேள்வி எவனுமே வரமாட்டதில்ல. அந்த கேள்வி நீ கேட்டாலே தெரிஞ்சிருந்தா, அந்த பெரிய ஊழி வந்ததுன்றது எல்லாருக்குமே தெரிஞ்சுட்டா. உலகம் முழுக்க ஒரு மிகப்பெரிய ஊழி வந்திருக்கு. ஊழின்னு நிறைய பேர் தெரியாதுல்ல பேரு, அதாவது சுனாமி, மாபெரும் சுனாமிகள் உலகம் முழுக்க வந்திருக்கு ஒரே டைமிங்ல. நல்லா நோட் பண்ணி பார்த்தீங்கன்னா, கீழடி மூழ்கின டைமிங்ல தான் ஏகப்பட்ட தொல்பொருட்கள் பல நாடுகள்ல, பல இடங்கள்ல, பல கான்டினென்ட் தள்ளி இருக்குல்ல, எல்லாத்துலயும் நடந்திருக்கு குறிப்பிட்ட டைமிங்ல. ஏன்னா அவ்வளவு மண்ணையும் தூக்கிட்டு வந்து தண்ணி போட்டுச்சுன்னா மொத்தமா அழிச்சு புதைச்சிட்டு போயிரும்ல. ஸோ அந்த மாதிரி நடந்திருக்கு. இதுதான் மேட்ரு. அந்த ஊழி பேரலை எதுக்கு வந்துச்சு? அதுதான் குமரிக்கண்டம் அழிவு. இதை பத்தி நாம சொல்லிட்டு இருக்கோம். இந்த கீழடியை தொட்டா நீ எங்க வரைய போற பாத்தியா? அதை தேடணும், அதான் மேட்ரு. அங்க நீ போனா கீழடியை தோண்ட போவ. பெரிய ஒரு செவுறு போயிட்டு இருக்கு, பெரிய ஒரு துறைமுகமே இருக்கு அப்படின்றாங்க. துறைமுகம் எப்படி கடல்கள்ல வரும்? இதைத்தானே பூம்புகார்ல சொல்லியிருக்காங்க சிலப்பதிகாரத்துல.
ஸோ சிலப்பதிகாரத்தை நீ படிச்சனா தெரியும், ஒரு கார்ப்பரேட் சொசைட்டி அப்பவே இருந்திருக்கு. கண்ணகி அந்த கதை கேளுங்க. அதான் பெரிய மேட்ரே. சரி ஓகே. அவன் தான் பெரிய வேலை பார்த்துட்டு போயிட்டான்ற மாதிரி இருக்கும். ஸோ அது டீட்டெயிலா போக வேணாம். அவன் தான்டா இன்னைக்கு பெரிய வேலை பார்த்து விட்டு போயிட்டான். ஓகே, நம்ம திருப்பி மதுரைக்கு வருவோம். இந்த அரிட்டாபட்டியில் இந்த மாதிரி விஷயம் நடக்குதுன்றது பெரிய ஒரு டீட்டெயிலான விஷயம். நான் திரும்ப சொல்றேன், இதை எடுத்தோம்னா பல சிக்கல்கள் வருது, பல ப்ராப்ளம்ஸ் வருது. இதை தடுக்கிறது தான் முக்கியம். கவர்மெண்ட் வந்து நம்ம முதலமைச்சர் அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, நான் சாகிற வரைக்கும், அதாவது நான் இருக்க வரைக்கும் இதை வரவிட மாட்டேன், உயிரோட இருக்க வரைக்கும் இதை வரவிட மாட்டேன்னு சொல்றாப்ல. ஓகே, இது எப்படி நடக்கும் அப்படின்னா, அது ரொம்ப பெனிஃபிட்ஸான விஷயம். அதை நான் திருப்பி சொல்றேன். அந்த இடத்துல அந்த டங்ஸ்டன்ன்ற பொருள்னால பயங்கரமான ஒரு பொருளாதார சந்தை பொருள் சந்தைமயமாக்கப்படுது போது, பொருளாதாரம் விலை போகுது. நல்லா நோட் பண்ணி பார்த்துக்கோங்க. எல்லாமே ஒரே புள்ளியில் நடக்கும் பாருங்க. பொருளாதாரம் எங்கிட்ட விழுந்துச்சு அப்படின்னா என்ன நடக்கும்? பொருளாதாரத்தை ஈட்டுறதுக்கு ஏதாவது பண்ணணும். அந்நிய செலவாணி இந்த மாதிரி பேசுறாங்கல்ல, ட்ரேடிங்ஸ் இந்த மாதிரி வேலைலாம் பார்க்குறாங்கல்ல, இதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, டங்ஸ்டன் ஒரு கனிம பொருள் இருக்கு, உலகத்துக்கே அது தேவை, இதை வைத்து நம்ம பெரிய நாடாக வளரலாம், பொருளாதாரத்தில் தூக்கி நிறுத்தலாம் அப்படின்னு வாங்கி பொருளாதாரன்றதே உன்னை ஏமாத்துற வேலை. ஸோ இப்போ இந்த பொருளாதாரத்தை வச்சு மையப்படுத்தி உலகம் ஓடி இருக்குன்னு சொல்றது மிகப்பெரிய ஏமாற்று வேலை. இப்போ என்ன நடக்க போகுது அப்படின்னா, ஒரு நாளைக்கு இதை எடுக்கிறத நிப்பாட்டிடுவாங்க. நாளைக்கு பொருளாதாரம் விழுந்துச்சு, பொருளாதாரத்தில் கீழே இறங்கிட்ட, கஷ்டப்பட்டு சோத்துக்கே வழி இல்லாத டைமிங்கில் உன் ஒப்புதல்ல உன் முன்னாடி உன் கண்ணு முன்னாடி தோண்டி உன் ஆட்களே அங்கே வேலை வச்சு அதை எடுப்பான். அது எப்படி ப்ரோ நடக்கும் பாரு. ஸ்கிரிப்ட் அப்படிதான் எழுதப்பட்டிருக்கு. முதலில் அதை தோண்டு, முதல்ல வாங்கணும், அப்புறம் தோண்டணும், அதுக்கப்புறம் கட்டணும். போராடுவான், திட்டுவான், கதறுவான், நிறைய பிரச்சனைகள் நடக்கும். அதுக்கப்புறம் அமைதியாக அதை விட்டுரு. ஒரு நாள் நம்ம போட்ட ஸ்கெட்ச் நடக்கும். அன்னைக்கு அவனே வந்து எங்களை காப்பாத்துங்க தெய்வமேன்னு வந்து விழுவாங்க. ஏங்க எங்களால ஒன்றும் பண்ண முடியாதுங்க, இந்த டங்ஸ்டன் எடுத்தாதாங்க, அந்த மங்சங்க எடுத்தாதாங்க, தண்ணிக்குள்ள தோண்டினாதாங்க, மலையை குடஞ்சாதாங்க நம்மளால வாழ முடியும். சரி, ஒரு வழியே இல்லைங்க, இந்த டங்ஸ்டன் இருக்க ஏரியாவில் மட்டும் நீங்க தோண்டிக்கோங்க, நீயே சொல்லுவ. அதுக்கு தான் ஸ்கிரிப்ட் எழுதி வச்சிருக்கேன். நானாலாம் எதுவும் பண்ணல, கதையில அப்படி இருக்குது. என்ன பார்த்தா முட்டா குமார்த்திதா. இதை சொன்னா உனக்கு என்ன பண்ணுறது? உனக்கு புரிய போதா? சரி ஓகே. எப்படி நான் சொன்னேன் முன்னாடியே, இந்த எல்லா வீடா நம்ம எல்லாருமே சொன்னதான், வீடா பைப் லைன் போட்டு மீட்டர் போடுவாங்கன்னு முடிச்சு விட்டாங்க. எல்லா இடத்துலையும் போட ஆரம்பிச்சாங்க. மதுரையில் ஏகப்பட்ட இடத்துல போட்டுட்டு இருக்காங்க. இந்த மீட்டர் வந்து ப்ரோ இதுன்னு தந்து தெரியாமலாம் தண்ணி வரும்ல ப்ரோ, நல்ல தானே ப்ரோன்னு கேட்பேன். இப்போ தண்ணி வரும்பா, ஒரு நாள் வரும். நீ வந்து யாரெல்லாம் அவன் தலைக்கு மேலே உட்காந்து ஆண்டுட்டு இருக்கானோ அவனை கேள்வி கேட்குற நாள் வரும். அன்னைக்கு நீ கேள்வி கேட்கும் போது உனக்கு அத்தியாவசிய பொருள் என்ன, கரண்ட்டு, தண்ணி இதெல்லாம் இருக்குல்ல, இதெல்லாம் யார் கண்ட்ரோலில் இருக்கும்? அவன் கண்ட்ரோலில் இருக்கும். சுவிட்ச் ஆஃப் பண்ணு, அந்த ஏரியாவுக்கு மட்டும் ஆஃப் பண்ணு, இந்த ஏரியாவுக்கு மட்டும் ஆஃப் பண்ணு, என்னையா எழுத்து பேசுகிற, தண்ணிக்கு பிச்சு எடு. நீர்நிலை ஃபுல்லாக மாசுபடுத்திட்டான். இந்த நியூஸையும் நீங்கள் கோல் லிட்டரலாக பாருங்களேன். நீர்நிலைகள், பூமிக்கடியில் இருக்கும் நிலத்தடி நீர்லாம் பாதிக்கப்பட்டுருச்சு, அந்த கழிவு இருக்குது, இந்த கழிவு இருக்குது, இது நச்சுத்தன்மை ஆயிடுச்சுன்னு சொல்லி நியூஸ் நான் நிறையா பார்த்துருக்கேன், நீங்களும் பார்த்துருப்பீங்க. இப்போ என்ன ஆகி போயிடும்? நீ போர் போட்டு நீ தண்ணி எடுக்க முடியாது. அப்போது தண்ணிக்கு அவங்ககிட்ட தான் கை நீட்டி நிற்கணும். அப்போ என்ன ஆகும்? அவனை ஏற்று கேள்வி கேட்க முடியுமா? உனக்கு சோறு வேணும், சாப்பிடணும், புரியுதா அவனுக்கு? இதுதான் அந்த நியூஸுக்கும் ஒரு பேப்பரில் முதல் பக்கத்தில் வரக்கூடிய நியூஸுக்கும் கடைசி பக்கத்தில் இருக்கக்கூடிய நியூஸுக்கும் கனெக்ஷன் பண்ண தெரிஞ்சாதான் இங்கே என்ன ஸ்கெட்ச் போயிட்டு இருக்குன்றது தெரியும். இந்த விஷயம் நம்ம ஆள்ற தலைவங்களுக்கே தெரியாது. ஏன்னா அவனுக்கு இதை கையில் போடாதான் தெரியும். அப்படியா, இந்த பெட்டி எங்கிட்டு கொடு, அந்த பெட்டி அங்கிட்டு கொடு, இவன் அப்படிலாம் பிடிச்சி வை, முடிஞ்சு வச்சு. இவனோட வேலையை ஸ்டாம்ப், ரப்பர் ஸ்டாம்ப் தான் அடிச்சு கொடுத்துறது தான் வேலை, வேற வேலையே இல்லை. அதில் எழுதி தூக்கி வீடு பைக்கில் போட்டுக்கிறது தான் வேலை, வேற சுய அறிவே இருக்காது. பாதிக்க போகிறது நம்ம மக்கள், நம்ம மண்ணு. நாளைக்கு நம்மளோட தலைமுறை இங்கே நாசமாக போகுதுன்றது எவனுமே யோசிக்க மாட்டேன். தற்போது இருக்கக்கூடிய வயிற்று நப்பினா போதும், அவ்வளோதான். இவங்களை வச்சுட்டு என்ன பண்ணுறது சொல்லுங்க. சரி ஓகே ப்ரோ, இவ்வளோ பேசுறது ப்ரோ, நீ அரசியல் வரலாம் நிறைய பேர் கேட்குறாங்க ப்ரோ, நம்மளா ஒரு பாட்டு இந்த கேள்வியும் கேட்டாங்க. ஐயோ கருமாந்திரமே, இந்த கட்டமைப்பே ஒரு கொடூரமா இருக்கு. நேற்று ஒரு கமெண்ட் வர பார்த்தேன், ப்ரோ நீங்க யாருக்கு ப்ரோ ஓட்டு போட்டீங்க? எனக்கு தூக்கி வாரி போட்டுருச்சு. அட கன்றாவிய, எப்படி இந்த மனுஷன் எப்படி ஆயிட்டாரு பாத்தியா? ஏண்டா இவ்வளவு நாள் விடிய ராமாயணம் சீதைக்கு சித்தப்பே ராமாட்டுக்கு இருக்கீங்களா? என்னங்கடா நீங்க இந்த கட்டமைப்பை ஏமாற்று வேலைன்னுட்டு இருக்கேன். நான் இன்ன வரைக்கும் ஓட்டர் ஐடியே எப்படி போடலாம் எனக்கு தெரியும்டா அப்பவே. இது என்னடா, இது எதுக்குடா நம்ம ஓட்டு போடணும்? நம்ம ஓட்டு போடுறோம், காலங்காலமா ஓட்டு போட்டுதாடா இருக்கீங்க. யாருக்காச்சும் மாற்றம் நடந்திருக்கா? 12 காலமா எல்லாரும் ஓட்டு போட்டுட்டு தான் இருக்கீங்க. சுதந்திரம் இருந்து எல்லாருமே அரசியல் பின்னாடி ஓடிட்டு இருக்கீங்க. என்ன மாறிச்சு? கடைசி வரைக்கும் நீ யார் பின்னாடி கை கட்டி தான் நிக்கிற. அவங்களுக்கு கூண கும்பிடு போட்டு சிங்சன் அடிச்சவெல்லாம் நல்லா இருக்கான். அதனால அவன் கத்துருவான், அரசியல் கட்டமைப்பு கட்டி ஆள வேண்டும்னு சொல்லுவான். ஏன்னா அவன் குடும்பத்தை அவன் கட்டி ஆண்டுட்டான். ஸோ அதனால பேசுவான், அவன் ஆதாயம் அடைஞ்சிருக்கான். பட் சாதாரண மக்களுக்காக இந்த அரசியல் என்ன வேலை பார்த்துருக்கு? இந்த இப்போ மக்கள் வந்து போராடிட்டு, லட்சக்கணக்கான மக்கள் வந்து கிராமமாக வந்து போராடிட்டு இருக்கான். இது தன்னூத்து கதை தான். என்ன மேட்ரு? தன்னூத்து கதை என்ன நடந்துச்சு? கத்தி படத்துல அந்த கிராமத்துல நடந்த சிட்டில இருக்கவங்க என்ன கவலை? ஏன்னா சிட்டில பைப்பு திறந்தா தண்ணி வருது இல்ல, அதுதான் போட்டான் தலைவன் போட்டான், பைப்பை மூடலாம் முடிஞ்சு வச்சு சொல்லி
சரி வெயிட் பண்ண கொஞ்ச நாள் தான், எல்லாத்துக்கும் ஒரு நாள் வரும். சுளீர்னு செருப்பால் அடிச்ச மாதிரி புரியும். அன்னைக்கு நாங்க சொன்னதெல்லாம் தேடுவேன். தேடி 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 தெரிஞ்சுக்குவேன். உன் கண்ணு முன்னாடி தான் போட்டுக்கிருக்கோம். எதையுமே கவனிக்க மாட்ற. நாளைக்கு உனக்கு தேவைன்னு இருக்கப்போ ஓடி வரல, என் பேர் நான் மாத்திக்கிறேன். இதோட இந்த வீடியோ முடிஞ்சிருச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம லைக் பண்ணுங்க. அதில் போட்டு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்கள் கமெண்ட்ல சொல்லிட்டு போங்க. அடுத்த வீடியோல சந்திக்கலாம்.